Vinayaka Mission's Kripananda Warrior Engineering College, Salem campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. மேற்கு வங்கத்தில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் 208 இடங்களில் வென்று பாரதிய ஜனதா ஆட்சியை கைப்பற்றியது. மாநிலத்தை தொடர்ந்து 3 முறை ஆட்சி செய்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 இடங்களில் மட்டும் வென்றதால் எதிர்க்கட்சி வரிசைக்கு செல்ல நேர்ந்தது. ஆட்சி அதிகாரத்தை இழந்த திரிணாமுல் காங்கிரசார் மம்தாவின் தலைமையில் இருந்து மெல்ல விலக முயற்சித்தனர். இதை மோப்பம் பிடித்த மம்தா அவசரமாக எம்எல்ஏக்கள் கூட்டம் கூட்டி தன் ஆதரவாளரை எதிர்க்கட்சித் தலைவராக அறிவித்தார். அதற்கு திரிணாமுல் எம்எல்ஏ ரிடா பிரதா எதிர்ப்பு தெரிவிக்க அவரை கட்சியில் இருந்து நீக்கினார். ரிடா பிரதா தலைமையில் 58க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அணி திரண்டனர். அவர்களின் ஆதரவுடன் ரிடா பிரதா எதிர்க்கட்சித் தலைவரானார். மொத்தம் 80 எம்எல்ஏக்களில் 60 பேர் மம்தாவுக்கு எதிராக அணி திரண்ட நிலையில் லோக்சபா எம்பிக்கள் 20 பேர் மம்தாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த ராஜ்யசபா எம்பி சுகேந்து சேகர் ராய் சமீபத்தில் எம்பி பதவியை ராஜினாமா செய்ததுடன் மம்தாவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். இன்று அதே கட்சியைச் சேர்ந்த மற்றொரு ராஜ்யசபா எம்பி சுஸ்மிதா தேவும் எம்பி பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அத்துடன் நேராக அசாம் முதல்வர் ஹிமந்தாவை நேரில் சந்தித்து பேசினார். இதன் மூலம் அவர் விரைவில் பாரதிய ஜனதாவில் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 60 எம்எல்ஏக்கள் 20 லோக்சபா எம்பிக்கள் மம்தாவுக்கு எதிராக திரும்பியதுடன் 2 ராஜ்யசபா எம்பிக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்துள்ளது திரிணாமுல் காங்கிரஸில் மிகப்பெரிய பிளவுக்கு வழிவகுத்துள்ளதாக பேசப்படுகிறது. மேற்குவங்கத்தை கடந்த 15 ஆண்டுகளாக ஆட்சி செய்த மம்தா பானர்ஜிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.